நீங்கள் பேசுவீங்களா? ஆ ஆ எத்தனை வருஷமாக அதை தொழில் பண்ணுறீங்க? 50-60 வருஷமா? உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு 65 வயசு ஆகுது. உங்களோட பரம்பரை தொழிலே இதுதானா? பரம்பரை தொழிலே இதுதான். இப்போ உங்கள் வீடு இதுதானா? எங்கள் வீடு இதுதான். இது என்னன்னா, இது உங்கள் ஊரில் உள்ளவங்க தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்களா எப்படி? இல்லை, வெளியூர்லேருந்து வருவாங்க. வெளியூர்லேருந்து வர்றாங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் மீனா. மீனா. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கு ஒரு பொண்ணு 2 பையன். எல்லாம் எங்கே இருக்காங்க? எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. இங்கே தான் இருக்காங்களா? ஓகே. இந்த தொழில் உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா எப்படி? கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. ஒரு நேரம் வியாபாரம் ஓடுனா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. வியாபாரங்கள் இப்போ கிடைக்க மாட்டேங்குது. மண் இல்லை. மண் தான் இப்போ எல்லா இடத்துலையும் அந்த பிரச்சனை இருக்குது, மண்ணுடைய பிரச்சனை. ஆனால் அந்த பானைகளில் இப்போ வந்து முன்ன போல இல்லாமல் எல்லா ஏகப்பட்ட பானை வெரைட்டிலாம் வச்சுருக்க மாதிரி இருக்குது. பானையெல்லாம் வந்து வெளியிலேருந்து வர்றது தான், பானை சட்டியெல்லாம். பாக்கி இந்த பொம்மை, இந்த சின்ன பொருளெல்லாம் நாங்கள் செய்கிறோம். இந்த சின்ன இதெல்லாம் நீங்கள் செய்வீங்க? அப்போ மற்ற இதெல்லாம் வெளியே தான் வருதா? வெளியில் தான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தொழிலுக்கு வந்து பவரிங் கிடையாது. இப்போ வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் மக்கள் வந்து எல்லாம் உற்சாகமாக இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த டெவலப்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் விளம்பரத்தில் உங்களை மாதிரி பத்திரிக்கை நிறுவனம் மற்ற பேட்டி எடுக்கிறாலும் யூடியூப்போ மற்ற சேனல்லையும் போட்டு தெரியப்படுத்துறாங்க. இருந்தாலும் எங்களுக்கு உற்சாகமாக இருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு இன்னும் பொருளாதார வளர்ச்சிகள் கம்மி. ஒரு மண் வாங்குறதுக்கு பணம் இல்லை, இடம் இல்லை, மண் அடிக்கிறதுக்கு சூழ்நிலை சரியில்லை. அதனால வந்து இதை மக்கள் வந்து இந்த பயணம் வந்துட்டு எங்களுக்கு வந்து மாட்டு வண்டி சுத்தமாக இல்லை. ஆலங்காடு ஏரியா பொறுத்தவரையும் ஆலங்காடு, உப்பூர், தம்பிக்கோட்டை. இது எந்த ஏரியா? இப்போ ஆலங்காடு முத்துப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கு. மாட்டு வண்டிக்கு வசதி இல்லை. இப்போ டிராக்டரில் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் மண் ஏற்றிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் ஒரு வண்டி வாடகைக்கு எடுத்து ஒரு ஜேஜிபி வச்சு நாங்கள் இந்த லைனில் வந்துட்டு நெருக்கி எங்களுக்கு 60 குடும்பம் இருக்குது. 60 பேருக்குமே வந்துட்டு 60 குடும்பத்துக்குமே மண் தேவை. இப்போ எங்களுக்கு ஒரு ஜேஜிபி ஒரு டிராக்டரில் நீங்கள் ஏற்றி இருக்கிறது வந்து மண்பானை, மண் சட்டி, மண்பானை, மண் அடுப்பு, இதெல்லாம் பழைய காலத்தில் யூஸ் பண்ணது. பெரும்பாலும் வந்து இப்போ எல்லாம் அதை யூஸ் பண்ண தொடங்கியிருக்காங்க. இதை பார்த்து தான் இன்றைக்கி பேச போகிறோம். இது முன்ன இருந்ததை விட இப்போ பொரிக்கஞ்சட்டி கூட இது மண்பானை இதிலே போடுறோம். நீங்கள் பார்த்தா தெரியும். அடுப்பு எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது எங்கே இருக்குனாக்கா முத்துப்பேட்டையை தாண்டினோடனே இது வந்துக்கிட்டு இதை வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக மண்பானையில் சமைச்சு சாப்பிட்டாக்கா உங்களுக்கு தெரியும் அதனுடைய டேஸ்ட் என்னான்ட்டு. எல்லாமே இது பிடிச்ச தொழிலாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம இந்த ப்ளாக் பண்ணுங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள். இங்கே பாருங்கள், தண்ணி முன்னெல்லாம் தண்ணி பானை வச்சுருக்காங்க, இதெல்லாம் பைப் வச்சு வச்சுருக்காங்க. ஜாரு, கப்பு, இது எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ சின்ன அடுப்பு, நாங்கள் சின்ன வயசில் விளாட்ற அடுப்புலாம் வச்சுருக்காங்க. பிஸியான ரோடு. இந்த தொழில் இன்னும் மேலும் மேலும் நல்லா சிறப்பாக போகிறதுக்கு வந்து நம்மளும் முயற்சி பண்ணுவோம். வெளிநாடுகளில் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக விற்கிறாங்க. இப்போ இந்த நீங்கள் சாதாரணமாக இந்த சட்டி வச்சுக்கிறீங்கல்ல, இது வந்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? கொடுக்குறேன்டா, இது வந்து 50 ரூபா சொல்லி 40 ரூபாய்க்கு ஓடும். 40 ரூபா கொடுப்பீங்க. சக்கரை வந்து 100 ரூபாய் ஓடும், 100 ரூபாய்க்கு. அது வந்துட்டு அங்கே வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க வெளிநாட்டில். நம்ம அதை எக்ஸ்போர்ட் நீங்கள் பண்ணியிருந்தாக்கா உங்களுக்கு அது மாதிரி நல்ல மாதிரி ஓடும். இந்த உப்பு தக்கர்லாம் எப்படி? இந்த தக்கர்லாம் வச்சுருக்கேன்ல, எங்கே உள்ளது? எல்லாமே வெளியேருந்து வாங்கிட்டு வர்றதுண்ணா. இப்போ நீங்கள் இங்கே செய்கிறேன்னா என்னென்ன செய்கிறீங்க? இல்லை என்னென்ன செய்கிறீங்க இப்போ? பாத்திரம் இந்த இப்போ இருக்குல்ல, அந்த ஜக்கில் தண்ணி ஜக்கெலாம் செய்கிறீங்களா? அது சரி. நிறையா செய்வோம் சார். கொஞ்சம் அந்த எனக்கு
பாலிஷாக வர்றது வெளியேந்து வர்றது. இது எந்த ஊர்லேருந்து வரும்? நார்த் சைட்லேருந்து வருதா? நம்ம சைடில் இல்லை. அது சரி. இப்போ எல்லா இடத்துலையும் இந்த தொழிலை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. வேலைக்கு வந்து சீப்பாக கிடைக்கும். இங்கே வந்து நம்ம வேலைக்கு ஆள் சீப்பாக வாங்க முடியாது. ஆமாம், இங்கே லேபர் பிரச்சனை இருக்குது. சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ பொங்கல் வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப மோசமாக இருக்குது. டல்லு தான், பயங்கர டல்லு. ரீசன் கொரோனாவா இல்லை கொரோனா தான்? மக்கள்கிட்ட காசு இல்லையா இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு தெரியல. இது போல் இடங்களில் வந்து பார்கின் பண்ணாமல் அவங்க சொல்கிற ரேட்டை விட ரீசனபுளாக வாங்கிக்கிடுங்க. நான் அவங்களோட தொழிலும் நல்லா இருக்கும். ஓவராக பார்கின் பண்ணாமல் கொஞ்சம் ரேட்டை நல்ல மாதிரி கொடுத்து வாங்கிட்டு போங்க. ஆமாம், யூடியூப்பில் இதுதான், அதான் இவங்களுடைய வாழ்வாதாரம் இதுதான். எங்களுக்கு வந்து எதுவுமே தொழிலே இதுதான். எங்களுடைய தொழில் வந்து எங்களுக்கு மண் இருந்தால் தான் வேலை. மண் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீ 50 லட்ச ரூபா கொடுத்தா கூட எங்களுக்கு ஒத்து வராது. 1 கோடி ரூபா கொடுத்தா கூட ஒத்து வராது. எங்களுக்கு வந்து மண் வேணும். எங்களுக்கு தொழிலுக்குள்ள ஊழியம் கொடுத்தா நாங்கள் வேலை பார்க்கலாம். நீங்கள் பணத்தை கொடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? பணத்தை கொடுத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க? நாங்கள் கட்டணும்ல. எங்கள் தொழில் இது மண்பாண்டம். எல்லாமே நாங்கள் வந்து மண்ணு கொடுத்து தான் வேலை பார்க்கணும். மட்டை வேலை கூட வைக்க வேலை. சொல்ல வர என்னன்னாக்கா, அதாவது அதாவது மெயினாக சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னாக்கா, இங்கே வர்றவங்க வந்துக்கிட்டு ஓவரை வந்து ரேட்டை கம்மி பண்ணி கேட்டுட்டு இல்லாமல் ஓரளவு அவங்களுக்கும் வாழ்வாதாரத்துக்கு உதவுற மாதிரி இந்த தொழிலை மேலே சிறக்கிறதுக்காக வந்துக்கிட்டு வர்றவங்க வந்துக்கிட்டு நல்ல மாதிரி வாங்கினாக்கா அவங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். இதை தான் செய்யணும் மெயினாக. ஏன்னா வியாபாரம் கம்மியாக இருக்கிற நேரம், அதனால் வந்துக்கிட்டு சூப்பர் மார்க்கெட்லாம் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாக்கா அந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அதனால் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு உதவுற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வர்றவங்க வந்துக்கிட்டு ரேட்டு ஓவராக குறைச்சி கேட்காம நல்ல மாதிரியே வாங்கிட்டு போங்க. எனக்கு 10 வயசு வரையும் அந்த டைப்பில் வந்துட்டு 60 ரூபா 50 ரூபாய்க்கு சட்டி கொடுப்போம். இப்போ எனக்கு 25 வயசு ஆகுது. பொருளாதாரம் ஏற 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 வந்துட்டு எங்களுக்கு வந்து காசு நிறையா செலவு பண்ண வேண்டியதாக. கண்டிப்பாக நாங்கள் ஒரு சட்டி வந்துட்டு 100 ரூபா 120 ரூபா இப்படி 150 ரூபாய்க்கு விற்றா தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும். ஆமாம், எல்லாம் ஏறிடுச்சுல. பொருளுக்கு வந்துட்டு ஒரு பொருள் செய்யணும்னா எங்களுக்கு 1 வாரம் உழைப்பு இருக்குது. 1 வாரம் உழைப்பு வந்துட்டு ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒரு 300 ரூபா கணக்கு பண்ணாலும் ஒரு ஆளுக்கு 2500 ரூபா தேவைப்படுது. அப்போ எங்களோட உழைப்பு 4 பேர் 5 பேர் நாங்கள் பார்க்குறோம். அதை சம்பளம் எங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக கிடைக்காது. இது எங்களோட தொழில், எங்கள் தொழில் பாரம்பரிய தொழில். ஆமாம், நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நம்ம சொல்கிறது என்னன்னாக்கா, இந்த தொழில் வந்து நீங்கள் விட தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மாறுவாங்க மக்கள். ஏன்னாக்கா இப்போ ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவுலாம் பொருள் அதிகமாக யாரும் எடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு சீசன் இந்த பொங்கல், விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி இந்த மாதிரி பண்டிகைக்கு எடுத்தாங்க. இப்போ நார்மலாக எடுக்கிறாங்க. ஆனால் ரேட்டில் தான் வந்து ரொம்ப கம்மி பார்கிங் பண்ணுறாங்க. ரேட்டில் தான் வந்துட்டு இவ்வளவு ஏன் சொல்கிறீங்க, மண் பொருள் இவ்வளவு ஏன் சொல்கிறீங்க? நம்ம வந்து தேவையில்லாத பொருளுகளுக்கெல்லாம் நிறையா செலவு பண்ணி வாங்குறோம். சாதாரண இப்போ இந்த பொருளை கீழே போட்டால் உடஞ்சிருன்னு சொல்கிறாங்க. நம்மளும் 10,000 15,000 20,000 ஃபோன் வாங்குறோம். இது நம்ம ஓரளவு ஹைட்லேருந்து போட்டோம்னா இதுவும் உடையதான் செய்யும். ஆனால் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, இதை பெருசாக எடுத்துக்கிறாங்க. சரி, உங்களோட தொழிலை சிறக்கிறதுக்கு நம்மளும் முயற்சி பண்ணுவோம். இந்த நம்ம சேனல் மூலமாக பார்க்குறவங்க எல்லோரும் வந்து வாங்குறதுக்கு
அதுக்கான முயற்சி நம்ம பண்ணுவோம். சரியா? குலத்தொழில வந்து நம்ம விட முடியாது. இதை விடக்கூடாது. நம்ம தொழிலை வந்து எப்போதுமே விடக்கூடாது. இது கைத்தொழில், குலத்தொழில். இதுக்காக நம்ம இப்படி எல்லாம் சேரி போச்சே, மண் கிடைக்கல, பொருள் கிடைக்கல, தொழில் விடுறது சான்ஸ் கிடையாது. எங்களுக்கு வந்து பொருளாதாரம் கவர்மெண்ட்ல பற்றி அலோட் பண்ணால் 1000 ரூபா வாடகைக்கு எடுத்து ஒரு ஜேஜிபி வச்சு நாங்கள் இது பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இது வந்து இப்போ தலை சுமையாகவும் கொண்டு வர முடியலை. பைக்கில் கொண்டு வந்தாலும் போலீஸ்காரங்க தொந்தரவும் நிறையா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு மண் வேலை செய்கிற மண் எது, மணல் எதுன்னு தெரிய மாட்டேது. அப்போ இருக்கும்போது நீங்கள் இதை ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் கொஞ்சம் சிக்கல்கள் வருது. எங்களுக்கு டிராக்டர்னா பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு பணமும் குறையும். அப்புறம் இந்த உள்ளால செய்கிறாங்களா இது இவங்க செய்கிற இடம்? இல்லை அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் இது வந்துட்டு களிமண் தானே? களிமண் தான். உமி, மணல் இதெல்லாம் போட்டு நல்லா மிதிக்கணும். சப்பாத்துக்கு மாவு பண்ணிடுற மாதிரி நல்லா மிதிச்சு அந்த சட்டி நிக்கிறதுக்காக வைக்கிறதா? ஆமா, சட்டி நிக்கிறதுக்காக சமமா வச்சாதான் அது நிக்கும். அது சரி. அப்ப இது எல்லாம் அடுப்பு பிடிச்சி வச்சுக்கிட்டு நேத்து வச்சது? நேத்து வச்சது. ஓகே ஓகே. அப்போ நேத்தே வச்சிருக்கலாம். நேத்து கொஞ்சம் வேலையா இருந்துச்சு, அதனால வைக்கல. இந்த ஒரு அடுப்பு செய்றீங்களா, இதுக்கு எவ்வளோன்னு விற்கிறீங்க? 60 ரூபா. 60 ரூபா. ஆனால் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஆமாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு மண்ணை எடுத்து எல்லாம் சேர்த்து பண்ணி 60 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் நமக்கு லாபம் ஒன்றும் கிடைக்காது. இதில் லாபம் உழைப்புக்கு உள்ள காசு கிடைக்குது இல்லை, வர வர அந்த நம்ம வேலை செய்கிறதுக்குள்ள காசு கிடைக்குது. ஆமாம், என்ன பண்ணுறது, இல்லாத வேற தொழில் தெரியாது. இல்லை, தொழிலை விட்டுட்டு போகக்கூடாது. அதோடய அந்த தொழிலுக்கெல்லாம் நம்ம போனால் செட் ஆகுதுல்ல, அது வேலைக்கு ஆகாது. நம்ம தெரிஞ்ச தொழிலை செய்கிறது தான் எப்போதுமே நல்லது. ஆமாம், தெரியாத தொழிலில் போய் இறங்கினாக்கா தலைவலி தான் ஜாஸ்தியாகும். தலைவலி தான் ஜாஸ்தியாகும். அதனால தான் இதையே பார்க்குறோம். லாபம் வந்தாலும் சரி, நட்டம் வந்தாலும் சரி. உங்களோட தொழில் நல்லா சிறக்கும். நீங்கள் வந்துட்டு சில முயற்சிகள் பண்ணாக்கா சரியாக வந்துடும். நான் இப்போ அதான் ஃபஸ்ட்டில் சொல்லிட்டு வந்தீங்கிறேன். சில முயற்சிகள் பண்ணுங்கள், நம்மளும் பார்ப்போம் அதுக்காக என்ன செய்ய முடியுங்கிறத. அப்புறம் இதை அடுப்பில் வைப்பீங்களோ? இது என்ன, ஒரு கல் போட்டு நல்லா சமமாக அழுத்தி காய வச்சு இதுக்கு ஒரு கில்லு வரணம் வரையணும். வரைஞ்ச விட்டு தான் காய வைக்கணும். காய வச்சு அந்த மாதிரி காஞ்சதுக்கு முன்னாடி தான் சூளை வைக்கணும். கலர் பூசணும். இன்னும் 2 வேலை இருக்கு இதுக்கு. கலர் பூசணும், கலர் பூசி சூளையில் வைக்கிறது. மட்டை, உரி மட்டை, வைக்கல் அதெல்லாம் போட்டு. உங்களுக்கு இதுக்கே ஏகப்பட்ட காஸ்ட் ஆகுமே. ஆமாம், இவ்வளோ உழைப்பும் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கேள்வி வேறு ஏகப்பட்டது கேட்பாங்க வர்ற மக்கள். இப்படி இருக்கு, கோணலாக இருக்கு, சாய்மானமாக இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், இதுதான் கொஞ்சம் தூக்கலாக வைப்போம். இதில் இந்த மாதிரி நெருங்கி காய கொஞ்சம் வெறியும், அதனால டேமேஜ்னு சொல்லுவாங்க. வாங்குறவங்க 7 குறைய சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது, சரிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி சரி. இப்போ முடிஞ்சா? முடிஞ்சு.